எதுக்கு பேசுனேன்னு கேட்டேன். சும்மாதான். நான் போர் அடிச்சு போயிட்டேனா உனக்கு? எதுக்கு திவ்யா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? இல்ல உண்மையா சொல்ல நான் உனக்கு போர் அடிச்சு போயிட்டேனா? அப்படிலாம் சாமி அட டீ குடிக்க கிளாஸ கூட தூக்கி வைக்க மாட்டியா எஞ்சிரலோ. ஐயோ உன தோல் மேல போட்டு வளர்த்தேன் சாமி. இன்னைக்கு போய் வேலை பார்க்க போறேன்னு சொல்றியா சாமி? ஐயோ உன்னை சுமந்த வயிறு எரியுதே. சரி, இப்போ அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே அம்மாவை வந்து ஒரு பிட்டு போட்டோம் இல்லையா, அந்த பிட்டில் வந்து அவங்க என்னென்ன பாசத்தை பொழிகிறாங்க, எப்படிலாம் அங்கே நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. ஸோ வந்து அங்கே போயிட்டு அதை எல்லாமே கேட்ச் பண்ணி ப்ளாகில் கொண்டு வர பார்க்குறேன். ஆக்சுவலாக அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம், என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஃபைனலாக வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மாவோட ரியாக்ஷன் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், ஓகேவா? நான் தான் இவ்வளோ சைலண்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன். அம்மா குளிச்சுட்டு இருக்காங்க. வந்தோடனே பாசத்தை போயிடறாங்களா இல்லை வந்து கழுவி ஊற்றுறாங்களா அப்படின்னு தெரில. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்ன வீட்டுக்கு வரேன்னா இந்த குளிச்சு தான் வர முடியும். நான் வந்து ஒரு ஈச்சரில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இம்மா நறுமும் என்ன பண்ணுறது? இப்போ நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் கூட என்ன பார்க்க வர மாட்டியா? எப்போ இன்னைக்கு நாளைக்கே கிளம்புறியா? பின்ன நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. சரி இப்போ நாளைக்கே வரேன். நாளைக்கா போகிறேன். இது என்ன வெள்ளை வெள்ளையா? ஒழுங்காக தேய்ச்சி குளிக்க மாட்டியா? கரும சொறி எடுத்துருச்சு. இந்த உப்பு தண்ணிமா சொல்லு. என்ன சொல்ல? இது என்ன வீடியோ எடுத்து கிடக்குறான்? ஆமாம், நான் தான் எடுக்க சொன்னேன். ஏன்? ஆமாம், இதுக்கப்புறம் நான் உனக்கு எப்போ உனக்கு பயமாகவே இருக்குது. போயிட்டு அக்ரிமெண்ட்டில் எத்தனை வருஷத்துக்கு அக்ரிமெண்ட்? 2 வருஷத்துக்கு. 2 வருஷம் தானே. 2 வருஷமா இருந்தாலும் 10 நாளே உன்னை விட்டு இருக்க மாட்டேன். டெய்லி வந்து என்னை பார்த்துட்டு குங்கு வச்சுட்டு தான் போவார். உளுந்து ஆசீர்வாதம் பண்ணி அச்சியமா திட்டுற. என்னடா இவனை திட்டுனாங்க திட்டுறாங்க. என்ன திட்டுன? எல்லாத்தையும் கேட்டேன். எதுக்கு வீட்டுக்கு போறேன்னா? சீக்கிரம் போனு. என்னம்மா நீ சீரியஸா இருப்பேன்னு சொல்லி நான் வீடியோலாம் வேற எடுக்க வர்றேன். சீரியஸாக தான் இருந்தேன். நான் மத்தியானமே நெஞ்சு படப்படச்சு. நானே என்னை தேய்ச்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன். என்ன பண்ணுறது? பத்திரமா இரு, கெத்தாரு, அவ்வளோதான். திவ்யா பார்த்துக்கோ, அருணை பார்த்துக்க. அதான் அந்த வீடு கிடக்குது, அந்த போய் கேட்டுட்டு அதுக்குள்ள கூட்டிங்க பண்ண வச்சுக்கிறேன். அதை காலி பண்ணிவிட்டு 2 வருஷம்னா நாட்டு இல்லைன்னா நான் அங்கே போயிடுவேன். அத்தி முடிவு பண்ணால் கட்டப்பில்லை துணி எடுத்துக்கிட்டு நைட் அங்கே போகிறேன். அதான் உன்னை நம்பி தான் போகிறேன். அக்ரிமெண்ட்டே எதுக்கு போடுறேன்? அக்ரிமெண்ட்டாக போட்டால் கரெக்டு. அங்கே போய் கேள்வி கேட்பாங்க தானே அக்ரிமெண்ட்டாக போட்டா. இதுன்னு வேலை ரொம்ப என்ன பண்ணுவேன் சாமி? அட டீ குடிக்க கிளாஸை கூட தூக்கி வைக்க மாட்டியா எஞ்சிரலோ. ஐயோ உன தோல் மேல போட்டு வளர்த்தேன் சாமி. இன்னைக்கு போய் வேலை பார்க்க போறேன்னு சொல்றியா சாமி? ஐயோ உன்னை சுமந்த வயிறு எரியுதே. இதுவா? ஐயோ உன்னை சுமந்த வயிறு எரியுது. எத்தனை பிள்ளை? 50 பிள்ளைய பெத்த. அது எத்தனையோ பெத்த, அதுல தான் உன்னையும் தானே பெத்த. நல்லபடியா போய் வா. சுதா உன் கூட வருவா. அதுக்கு மேலே நான் கும்பிட்றேன் அங்கால பரமேஸ்வரி உன் கூட வருவா. சத்தியம் சிவா போய் வா. நல்லபடியாக போய் மாதம் ஒரு 20,000 எனக்கு அனுப்பிச்சி விட்ரு. நான் வந்து கடைக்கு போக மாட்டேன், வீட்டில் தான் இருப்பேன் இனிமேல். திவ்யா பார்த்துக்கோ. நான் போயிடுவேன். நாளைக்கு இருப்பேனான்னு தெரியல. நாளைக்கு ட்ரெஸ் அங்கே போய் எப்படி நோண்டுவேன்? யாரை நோண்டுவேன்? அதான் தெரியல. பொம்மை ஒன்று வாங்கி தரேன் போவையில் எடுத்துக்கிட்டு. இப்படி போய் மடக்குவாங்கல்ல அந்த மாதிரி பொம்மை போய் களிமண்ணை வச்சுக்கிட்டு இப்படி ஊட்டிக்கிட்டு. எனக்கும் அப்படியே வேலை கேளு தம்பி. உனக்குலாம் செட் ஆகாதுமா. என்ன செட் ஆகாது? நீ இங்கே பாவமா இருக்கு, உன்னை வேலைக்கு அனுப்புவாங்க தான் நான் போறேன். அது பரவாயில்ல, சும்மா இரு, நான் போயிட்டு வரேன். மார்ட்டினை நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு அது கூட்டிகிட்டு போயிட்டு மத்தியானத்துக்கு மேலே போய் ட்ரெஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடுவேன். என்னைக்கு போகணும்? நாளை திருச்சி ஈவினிங். இங்கே தான். நாளை கழிச்சு ஈவினிங்கா? செவ்வாய்க்கிழமை. சரி, எந்த ஊருக்கு போகிற? மலேசியா. இந்த பசங்களாம் போயிருக்காங்களா? அது எங்க? யாரு? அது சிங்கப்பூரா?
அதுங்க துபாய் போயிருக்குது. துபாயா? நீ போயிருது? மலேசியா. சரி, அது மாட்டிக்காது, அவ்வளோதான். அதான் உனக்கு எல்லாம் தெரியும் தானே. அப்புறம் என்ன? சரி பார்த்துரு, நாளைக்கு பேச முடியும். நான் நல்லா தான் இருப்பேன். இது என்ன கொடுங்க? எப்படி என்னை விட்டு நீ இருப்பியா? நீ வேலைக்கு போறல்ல, என்னை பார்த்துக்கத்தானே போற. என்னை விட்டு என்ன நல்லா வச்சுக்கணும் தானே. என்னை விட்டு இருந்துருவியா? டெய்லியும் தானே ஒன்றா போட்டு படுத்து கிடந்தேன். சரி பார்த்துரு. நான் இருந்துருவேன் எப்படின்னாலும். இது என் சீமி தான் 2 வருஷத்தில் வரப்போகிற. இது என்னடா கொடுமையாக இருக்குது. கேட்பாங்கன்னா எல்லாரும் ஃபோனில் பேசும்போது படப்படன்னு இந்த. ஆமாம், எனக்கு படப்படம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மனசு தேர்த்திடுவேன். நான் ஒன்றும் அப்படி கிடையாது. சரி பரவாயில்ல, சரி பிள்ளை உழைக்கத்தானே போது, உழைக்கிட்டோம். எத்தனை நாள் இப்படியே இருக்கும், போட்டோம். சரி டைமுக்கு சாப்பிடு. கக்கூசே கழுவினாலும் கெத்தா கக்கூஸ் கழுவோம். ஆமாம் சொல்லிட்டு வரையில நகை நட்டோட வா. நீ நகை நட்டோட வராத, உனக்கு தங்க உதவும். எங்களுக்கு நகை நட்டெல்லாம் எடுத்து போடு. போய் பகலியாவுக்கு ஒரு 10 சவரம், எனக்கு ஒரு 5 சவரமா, எனக்கு ஒரு 5 சவரம். நீ என்ன பண்ணு, போயிட்டு காசு எனக்கு அனுப்பிச்சி விட்டுக்கிட்டே இரு. நான் வந்து 916 காயினாக எடுத்துக்கிட்டு வரேன். காயினாக எடுத்தால் தான் செய்குலி சேதாரம் கிடையாது. அப்புறம் நீ வந்ததுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மொத்தமாக போட்டு நகை எடுத்து, அங்கே நகை கம்மியாக ரேட்டுன்னா அங்கேயே காயினாக அங்கேயே வாங்கிட்டு வந்துடு. சரி. அப்போ நாளை கழிச்சு பண்ண டிரைவிங் கிளாஸு அது அவ்வளோதான். அவங்க சொன்னியா? ஆக மொத்தத்தில் போச்சு காரு. உனக்கு இல்லை, எனக்கு இல்லை. நல்ல வேலை நான் வரல. புளிசாதம் கிளறி தரட்டா? எதுக்கு? ஊறுகாய் போட்டு தரட்டா? எதுக்கு ஏரோப்ளேன்ல எடுத்து? நான் போறது உனக்கு விளையாட்டா இருக்கா? அங்க போய் சாப்பிட்டு ஜன்னல் கீழே போட்டுரு. பிளேட்ல போகும்போது யாராவது புளிசோறு கிண்டி தருவாங்களா? ஏன் புளிசோறு தின்னக்கூடாதா? எடுத்தோன்னா அப்படியே கப்புன்னு வாசனை ஒரு பிளேட்ல இருக்கவங்களே திரும்பி பார்ப்பாங்க. அப்படி அழகான வாசனை வருது. நீ சொல்லலாம், எங்க அம்மா கொடுத்த புளிசாதான் வச்சு வச்சு தின்னு வர வரைக்கும் பூசணை பிடிச்சி. காலையில் ஒன்று போட்டு தரேன். நீ ஃபீலிங்ஸில் இருப்ப, நான் வீடியோ வேற எடுக்க வந்தேன். சரி அங்கே போயிட்டு மெமரிஸாக இருக்குமேன்னு சொல்லிட்டு. எதுக்கு கஷ்டப்படுறத பார்க்கறது உனக்கு ஒரு மெமரிஸாடா? ஏண்டா பிள்ளைக்காடு நம்மளை விட்டு போனாதான் கஷ்டம். எதுக்காக போகிறாங்க? நம்மளை காப்பாற்றுறதுக்கு போகிறாங்கங்கிறப்போ என்னது எனக்கு பெருமை. இந்த நாளை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீ வந்து உன் சொந்த காலில் சுயமாக நீ நிற்கணும். வாடகை காலில் நின்றுருக்க இது நாள் வரைக்கும். அது 10 போகலையா? பின்னாடி இருந்து போகலங்கிறான். உன்னைய பிடிச்ச சனி விடாதுன்னு சொல்லுவாங்களா? அந்த மாதிரி எனக்கு ஒரு மனசே கஷ்டமாயிடுச்சு. ஐயோ சாமி, நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். இவன் வீடியோ எடுக்கவே எனக்கு கொஞ்சம் இதா இருந்துச்சு. என்னத்துக்கு இந்த பொண்ணு உன்னை விட்டு நான் போயிருவேன்னு உனக்கு தைரியம்? இதுல காயின் எடுக்கிறங்கிற, புளிசாதம் கிண்டி தர்றங்க, 10 சவரங்கிற. ஆக்சுவலா வந்து பிராங்க் எப்படிமா இருந்துச்சு? நான் பண்ண பிராங்க் உனக்கு என்ன ஃபீல்? சத்தியமா சொல்றேன், உனக்கு என்ன ஃபீல் வந்து நான் சொல்லும் போது? அட போடா, எல்லாமே மனவாரி போட்டுட்டு போறா. 2 வருஷம் தொந்தரவு பண்ண மாட்டான்னு நினைச்சேன். ஃபோன் பண்ணா கூட கட் பண்ணி போட்டு நிம்மதியா இருக்கலாம். இது பக்கத்துல கிடந்ததா ஓடியாந்துருக்கு அப்படின்ட்டு. இப்ப எப்படி பார்த்தாலும் உங்க கலர் தெரியுது. அம்மா தான் வெளியே குளிச்சுட்டு வந்திருக்காங்கல்ல. ஏய் நான் கலருடா. இங்க பாரு, இங்க பாரு. கறி, அட்டைக்கறி, ஆகாசக்கறி. ஏமா அப்படி சொல்ற? நீ தானே பெத்த. அழுக்காயிருவேன்னு சொல்லிட்டு தான் இப்போ கருப்பாக பெற்றிருக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து வந்துவிட்டோம். அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து கரெக்டாக திவ்யா வரதுக்கு டைம் ஆகிடுச்சு. அதனால தான் வேகமாக அம்மா வீட்டிலேருந்து இங்கே வந்துவிட்டோம். முடிஞ்ச அளவு திவ்யா வந்து எப்படிலாம் ரியாக்ஷன் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் கவர் பண்ண பார்க்குறேன். ஏன்னா வீடியோவும் எடுக்கிறது தெரியக்கூடாது இல்லையா? நான் ஃபோனும் பண்ணல, அவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணல. அந்த காண்டிலே தான் வருவாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கும் தெரிலங்க, உங்களை மாதிரி தான் நானும். ரொம்ப நாளாக ஆச்சு, மாதம் ஆயிடுச்சு திவ்யா நானும் சண்டை போட்டு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் சண்டை போட போகிறோம்.
பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ திவ்யா வந்து கீழே வந்துட்டாங்க. ஸோ நான் போய் ஒரு இடத்துல சைலண்ட்டாக உட்காந்துருவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து கேமரா வந்து ஒரு இடத்துல செட் பண்ணி வச்சுருக்குறோம், மைக்கும் தெரியாத மாதிரி வச்சுருக்கிறேன். ஸோ கீழே மாடியிலேருந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துடலாம். இன்னும் ஃபோனே எடுக்கல, எப்பவுமே ஃபோன் பண்ணுவேன். எதுக்கு ஃபோன் பண்ண? கேட்டேன். நீ தான் ஃபோன் பண்ணா உனக்கு தான் பிஸி வருது, வெயிட்டிங் காரணம்னாலும் தெரியாது. என் ஃபோன் வரதும் நீ என்ன அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணவே இல்லை, சும்மா அதே சொல்லிட்டு இருக்காத, டென்ஷன் ஏற்றிக்கிட்டு. ஃபோன் பண்ணல, நான் உனக்கு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணலையா? விளக்கு கிளம்போது பாருப்பியா, மலை ஏற்று போ, போய் பண்ணு போ. நான் ஏன் பண்ணேன்? அம்மா கிட்ட தான் பேசணும்னு சொன்னா அதே இது பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் அந்த கோவம் போகவே இல்லையா உனக்கு? நீ அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தியா? சரி அம்மா சத்தியம் பண்ணி சொல்லு, நீ அம்மா கிட்ட பேசணும்னு. இப்போ வந்தோடனே ஆரம்பிக்கிறியா? நீ சொல்லு சத்தியம் பண்ணி சொல்லு. நான் ஃபோன்ல கேட்டதுக்கு என்ன சொன்னேன்? இல்லை வந்தோடனே ஆரம்பிக்கிறப்போ ஃப்ரெஷ் அப் ஆகும் போத. நான் இப்போ எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். நான் ஃப்ரெஷ் அப் ஆகல, ஒன்றும் வாங்கல. நான் கேட்டதுக்கு நீ என்ன சொன்னேன்? அம்மாட்ட பேசியிருந்தேன்னு சொன்னேன். ஆமாம், கான்ஃபரன்ஸ் கால் போடுன்னு சொன்னேன், ஏன் போடல? அவங்க ஏதாவது வேலையாக இருப்பாங்க, அங்கே போய் கான்ஃபரன்ஸ் கால் போடுங்கிற பாரு. உங்ககிட்ட அவங்க சொன்னாங்களா நான் வேலையாக இருக்கேன்? சரி நேரில் வந்ததுக்கப்புறம் சத்தியம் பண்ணுறேன்னு சொன்னேன், சத்தியம் பண்ணு. என் மேலே சத்தியமா எங்கள் அம்மா கிட்ட பேசியிருந்தேன், சத்தியம் பண்ணு. சும்மா சின்ன பிள்ளையா நீ? சத்தியம்லாம் கேட்டுட்டு இருக்க? சின்ன பிள்ளைங்கன்னா சத்தியம் வைக்கணும் அவசியம் இல்லை. லியோ உங்கள் அம்மா கூப்பிட்டு போ. லியோப்பா கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. லியோ முதல்ல தூக்க அவன் பாரு. அவனை அப்புறமா தூக்கிக்கிறேன். சரி போ டீயா போடு, போ பிளாக் காஃபி கொடு. நான் எதுக்கு உனக்கு பிளாக் காஃபி போட்டு கொடுக்கணும்? என்னதே எதுக்கு நான் உனக்கு போட்டு கொடுக்கணும்? யார் உனக்கு என்ன உன்கிட்ட யாரு என்ன சொல்லி கொடுத்தாங்க எனக்கு புரியல. எதுவும் சொல்ல, நீ மனசுல என்ன நினைச்சீங்க சொல்ல. இப்பதானே வந்த, போய் ஃப்ரெஷ் அப் அப்புறம் பேசிக்கலாம் போ. நான் இது பேசணுக்காக தான் எனக்கு சீக்கிரமாவே வந்தேன். நீ சொல்லி நீ முதல்ல பேச முடியாது, அப்புறம் நான் ஃப்ரெஷ் பண்றத அப்போ பார்த்துக்கலாம். இப்போ எதுக்கு திவ்யா அழுவுற? இப்போ என்னாச்சு? பேசினா எனக்கு சொல்லு. யார்கிட்டயும் பேசவே இல்லை, சும்மா நீ யார்கிட்ட பேசினா எனக்கு தெரியும் பாப்பா. நான் தெரியாம எதையும் கேட்க மாட்டேன்னு உனக்கு தெரியும். யார்கிட்டயும் பேசல பாப்பா. சொல்லு. ஏன் நான் அம்மாட்டே தான் பேசிட்டு இருந்தேன். எத்தனை வாட்டி சொல்றது? பின்ன நான் இப்போ ப்ரூவ் பண்றேன் நீ அம்மா கிட்ட பேசலன்னு. இப்போ எதுக்கு அழுவுற? நீ உன் எக்ஸ் கிட்ட தானே பேசிட்டு இருந்த. எக்ஸ் கிட்டயா? எக்ஸ்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது, நீ வேற. எக்ஸ் யாருன்னு தெரியாதா? ஃபோன் பேசுறப்போ தெரியலையா? நான் எக்ஸ் கிட்டலாம் பேசல, ஒரு ஆல் டைம் பேசல. சரி என்ன சத்தியம் பண்ண போ. எக்ஸுங்கிற ஒரு கேட்டகரியே என் லைஃப்ல இல்லை, அவ்வளோதான். சத்தியம் பண்ணு. நீ மேல சத்தியம் பண்ணு, நீ எக்ஸ் கிட்ட என்கிட்ட இந்த சின்ன பிள்ளைத்தனமா சத்தியம் பண்ணு, இந்த ப்ரூஃப் நீ பண்ணு இப்ப பண்ண முடியுமா முடியாதா? கத்தாத. நம்ம வந்து இன்னும் ஓன் ஹவுஸ்ல இல்ல, வாடகை வீட்டுல இருக்கோம், வெளில துரத்திடுவாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ உன் வேலையை பார்த்து நான் கேட்டங்களுக்கு பதில் மட்டும் சொல்லு. ஏன் உன் எக்ஸ் கிட்ட பேசுனியா இல்லையா? இல்ல, அவ்வளவுதான் சொல்லுவேன். என் மேல சத்தியமா உன் எக்ஸ் கிட்ட பேசல. இல்ல. இப்போ நான் உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி கேட்கவா? எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி அம்மா அவன் எக்ஸ் கிட்ட பேசினானா இல்லையான்னு கேட்க போறியா? அப்படி கேட்க மாட்டேன். நீ உங்க அம்மா கிட்ட தானே பேசலன்னு சொன்னேன். நான் எதுக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும்? அவங்கள்ட்ட தான் நீ என்னத்த கேட்க போற நீனு? அதுதான் நான் சொல்றேன். நீ இப்போ உங்க அம்மா கிட்ட தான் சொன்னேன், அம்மாட்ட தானே பேசணும்னு சொன்னேன். அப்ப நான் அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்கறேன், அம்மா உங்க கிட்ட தான் பேசியிருந்தானா 11 மணில இருந்து 2 மணி வரைக்கும் அப்படி நான் கேட்கவா? கேட்கவா வேணாமா சொல்லு. ஷோ நீ இப்போ ஏன் என்ன வந்ததுலேருந்து இதை போட்டு சாவடிக்கிறேன்னு எனக்கு நான் உன்னை சாவடிக்கல பாப்பா. இங்க என்னைய பாரு, நீ யாருக்கிட்ட பேசின நீ இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். உன்னை ஃப்ரீயா விடுறது என் தப்பா? யாருக்கிட்ட? எப்பவும் போல எங்க அம்மாட்ட தான் பேசினேன். நீ உங்க அம்மா சரி உங்க அம்மா தானே பேசுற, அப்ப என்கிட்ட சத்தியம் பண்ணு. சும்மா சின்ன பிள்ளை தான் சத்தியம் கேட்க. அப்ப நீ போய் சொல்ற. அப்ப நீ உங்க அம்மா கிட்ட பேசல. அப்படியே அடிச்சு இழுத்து போடுவேன், மூஞ்சி மோரலாம். எங்க அடி? எங்க அடியா? எப்பா பார்த்தாலும் சின்ன பிள்ளை தனமா சத்தியம் சத்தியம் பண்ணிட்டு. உனக்கு சத்தியம் பண்றதுக்கு என்ன கஷ்டமா இருக்குது? ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை எதுக்கு சத்தியம் பண்ணணும் நானு? இல்லாத ஒரு விஷயமா? இல்லாத ஒரு விஷயத்துக்காக இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேனா? என்ன எனக்கு புரியலையே. சரி உங்க அப்பனை பார்த்து சொல்லு, நீ உங்க அம்மா கிட்ட தான் பேசினேன்னு.
இப்போ என்ன திவ்யா உனக்கு பிரச்சனை? நீ யாரு என்னை வந்து மரியாதையே இருக்க விட்டுரு, போய் டீயை போடு, வந்தோன்னா குளி போய் போ கிளம்பு. இப்போ நீ எனக்கு யார்கிட்ட நீ பேசினே தெரிஞ்சு இங்கே பாரு, உன்ட்டெல்லாம் ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. முதல்ல எதுக்கு நான் உன்ட்ட ப்ரூவ் பண்ணணும்? நீ எனக்கு தான் ப்ரூவ் பண்ணணும். எதுக்கு? நீ தான் என்ன லவ் பண்ற, நான் உன்னை லவ் பண்றேன், உன் கூட தான் குடும்பம் கட்டிக்கிட்டு இருக்கேன். தப்பே பண்ணாம எதுக்கு ப்ரூவ் பண்ணணும்? என்ன தப்பு பண்ணல நீ இப்போ? சரி இப்போ என்ன? ஆமா பேசுனேன் இப்போ என்ன எதுக்கு பேசுன? எதுக்கு பேசுனேன்னு கேட்டேன். சும்மாதான். நான் போர் அடிச்சு போயிட்டேன் உனக்கு. எதுக்கு திவ்யா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? இல்ல உண்மையை சொல்ல, நான் உனக்கு போர் அடிச்சு போயிட்டேன். அப்படிலாம் பேசல. எதுக்கு நீ அவளுங்கிட்ட பேசுவ? என்கிட்ட என்ன சொன்ன? நான் எதுக்கு பேசுனேன் அப்படின்னா, என்கிட்ட என்னடா சொன்ன நீ? என்கிட்ட என்ன சொன்ன? இல்ல அதுக்காண்டி கால் பண்ணல. நான் அதுக்காண்டி கால் பண்ணல. முதல்ல விஷயத்துக்கு என்கிட்ட என்ன சொன்ன? இல்ல அதுக்காண்டி கால் பண்ணல. நான் அதுக்காண்டி கால் பண்ணல. முதல்ல விஷயத்துக்கு அதுக்காண்டி கால் பண்ணல. நான் அதுக்காண்டி கால் பண்ணல. முதல்ல விஷயத்துக்கு ஆக்சுவலா இது பிராங்க் பண்ணப்பா. நீ ரொம்ப அழுகுற, என்னால வந்து கண்ட்ரோல் பண்ண பாவமா இருக்கு. நீ இப்படிலாம் அழுது நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலா இது பிராங்க், ப்ளீஸ். சாரி பிராங்க் பண்றதுக்கு நான் தான் கிடைச்சேன். சாரி இந்த டாபிக் தான் கிடைச்சது உனக்கு. சாரி, இது பிராங்க் பண்ண ப்ளீஸ். எனக்கு வாய் வர டபுளா பங்குது. ப்ளீஸ் சாரி. சரி சாரி 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 சரி சாரி சரி சாரி சரி சாரி சரி சாரி 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 வேணும். பிராங்க் பண்ண உனக்கு பிராங்க் பண்றதுக்கு நான் தான் கிடைச்சேனா? சரி அழுவாத, ரொம்ப அழுவுட்டேன். இந்த கொஞ்ச நேரம் லென்த்தாக இருக்கும். நீ அழுதோன்னு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, அதான் உண்மையை சொல்லிட்டேன். சாரி. காலைல இருந்து டான்ஸ் கிளாஸ்ல வந்து என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? மைக் பத்தி கேமரா எங்க வச்சிருக்க? அந்த பாரு இருக்கு, குனிஞ்சு பாரு, அந்த இருக்கு பாரு கேமரா. இது உனக்கு பிராங்கா? நான் கேக்குறேன். ஆமா சாரி சாரி சாரி. சரி ஓகே ஓகே சாரி சாரி ஓகே. வாங்க இந்த பிராங்கோட ரிவ்யூ சொல்லுங்க. உட்காருங்க. நான் கொஞ்சம் லென்த்தாக போயிருப்பேன். ஆக்சுவலாக ரொம்ப அழுதுட்டாங்க. ஸோ அதனால தான் ஃபஸ்ட் டைம் ப்ராங்க்கு. ஸோ அதனால தான் ஆக்சுவலாக வந்து ப்ராங்கோட ரிவ்யூ வந்து சொல்லுவாங்க. ஃபஸ்ட் டைம் ப்ராங்க் பண்ணுறேன், அவங்க இவ்வளோ அழுவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நிஜமாவே ரொம்ப அழுதுட்டாங்க. இல்லைனா இன்னும் கொஞ்சம் நேரம் லென்த்தாக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷமாவது போவோம், அந்தளவுக்கு பேசலாம், தம் கட்டி பேசலாம் நம்மளும் அப்படின்னு நினச்சேன். அவள் அழுததை பார்த்தோன்னா நான் டோட்டலாக விழுந்துட்டேன். எனக்கு அவளை அழுவ விட்டு பிடிக்காது, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் உண்மையை சொல்லிட்டேன். ப்ராங்க் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட? கேவலமாக இருந்துச்சு. உனக்கு ப்ராங்க் பண்ண நான் தான் கிடச்சேனா? யார் சொன்னா உனக்கு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி முதல்ல சொல்லு. இல்லை மக்கள் தான் கேட்டாங்க, அவங்க ஃபேன்ஸ் கேட்டாங்கல்ல ப்ராங்க் பண்ணுங்க திவ்யா அக்காவை அதனால தான் பண்ணேன். அதுக்கு நான் அழுவ வைக்கிற மாதிரி யாராவது ப்ராங்க் பண்ணுவாங்களா? ஆமாம் ஆக்சுவலாக நான் காலைல டே விலாக் எடுத்தேன், உனக்கு ஞாபகமே இல்லையா? டே விலாக் நீ உன்னதான் எடுத்துட்டு இருந்த. ஆமாம் டே விலாக்ல சாரிலாம் கட்டிட்டு போனேன். என்னடி என்ன ட்ரெஸ்ஸு எப்போ மாற்றின? சாரி கட்டிக்கிட்டே ஆட முடியும். நான் தான் சொல்லிட்டு தானே பண்ணேன், ஒரு ஃபோட்டோக்காக தான் சாரி கட்டணும் அப்படின்னு. அப்படியா? அது கூட உனக்கு ஞாபகம் இல்லையா? நம்ம டே விலாக் எடுத்தோம்ல, அப்போ அருண் கால் பண்ணி சொல்லும் போதே உனக்கு தெரியலையா? அருண் வந்து வெளில போயிருக்கான். அவன் இருந்தால் நீ அவனை பிடிச்சிக்குவேன்னு சொல்லிட்டு தான் நான் அருணை வெளில சார் அவனை வெளில அமிச்சிட்டேன். கேமராவை திருத்தனமாக பிக் இது பண்ணிட்டு செட். இந்த ஐடியாலாம் உனக்கு யார் கொடுத்தா? அருண் தானே கொடுத்தா? வரட்டு முதல்ல அவனு. ஐயோ அருண் தான் கொடுக்கல, அவன் பாவம், நான் தான் ஐடியா கொடுத்தேன். அவனை போட்டு உட்காரன்னு பாரு. சரி ஓகே, உங்களோட ப்ராங்க் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நல்லாவே இல்லை. இவ்வளோ நாள் என்னை கஷ்டப்படுத்தினே இல்லை. நான் அழுவ மாட்டேன் முன்னாடி, சீக்கிரமா என்னை அழுவ வச்சுட்டா. ரொம்ப டான்ஸ் கிளாஸ்ல டென்ஷன் மேலே டென்ஷனு. ஃபோன் பண்ணால் ஃபோனை எடுக்கல, அருணுக்கு ஃபோன் பண்ணா அவனும் எடுக்கல. ஃபோன் பண்ணா நான் வெளில இருக்கிறேங்க. டான்ஸ் கிளாஸ்ல அழுதுட்டியா? டான்ஸ் கிளாஸ்லயே அழுதேன். நான் உனக்கு ஃபோன் பண்ணில, ஃபோன் பண்ணி என்ன என் ஃபோன் எடுக்க மாட்டேன், அம்மாவுக்கு பேசணுங்க அப்படின்னு. நீ என்னை ஃப்ரீயாகவே விட மாட்டியா, நீ கத்துனியா? எனக்கு அப்படியே அழுவ வந்துருச்சு. இன்னும் இவன் நம்ம கிட்ட புதுசா டான்ஸ் கிளாஸ்ல நிறைய பேர் இருந்திருப்பாங்களே, ஏதாவது கேட்டிருப்பாங்களே. ஐயோ டான்ஸ் கிளாஸ்ல அதையே கேட்குறேன். நான் அழுதுட்டேன். அழுத உடனே அங்கே இருக்கிறவங்க, நீ சம்பாதிச்சு கொடுக்குற, நீ தான் எல்லாம் பார்க்குற, அவன் எதுக்கு ஒன்று வேணான்னு சொல்லுவான், எதுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட ஏன் பேசுவான், அதுவும் எக்ஸ் லவர்கிட்ட ஏன் பேசுவான் அப்படின்னு எல்லாரும் உன்னே திட்டவே ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் அந்த பொண்ணுங்க தானே? ஆமா சிஸ்டர்ஸ். நான் அந்த அளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது நமக்கு. சத்தியமா இந்த வீடியோ அவங்களே பார்த்தாலும் டென்ஷன் தான் ஆவாங்க. ஏன்னா அவங்க முன்னாடி அப்படியே அழுத. அந்த அளவுக்கு ஏமாத்துற அளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது. ஸோ வந்து அந்த மாதிரி என் மேலே தப்பான அபிப்பிராயம் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க.
நம்ம வந்து கொஞ்சம் ரொம்பவே அன்பில் வீக், பேசிக்காக அன்புக்கு அடிமை. நம்ம திவ்யா விட்டு நான் எப்போயுமே போக மாட்டேன். இது வந்து ப்ராங்க்குக்காக பண்ண கூட எனக்கு மனசு வரல. அதனால தான் கொஞ்ச நேரத்தில் நான் வந்து உண்மையை சொல்லிட்டேன். எனக்கு அந்த மாதிரி அதனால தான் நான் ப்ராங்க் வீடியோவே எடுக்காமல் இருந்ததுக்கு காரணமே இதுதான். எனக்கு போய் சொல்லி அவளை கஷ்டப்படுத்தி அப்படிலாம் எடுக்கக்கூடாதுன்ட்டு சரி நிறைய பேர் வந்து ப்ராங்க் பண்ணுங்கன்னு சொன்னதுனால தான் சரி டே விலாகாக தான் இதை ஆரம்பித்தேன். அது எண்டில் வந்து ப்ராங்காகவே முடிஞ்சிருச்சு. ஸோ விலாக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து டிஃப்ரெண்ட்டான விலாகெலாம் வந்து கொண்டு வர பார்க்குறேன். ஆனால் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இதுக்கப்புறம் நான் தவிர்த்துக்கிறேன். நான் அது வந்து மைண்ட் செட் எனக்கு அது பிடிக்காது. ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி ப்ராங்க் பண்ணுறது. இன்றைக்கி ஃபுல்லாக அம்மா, தம்பி, தங்கச்சி எல்லாருமே ப்ராங்க் பண்ணி தள்ளிட்டேன். ஸோ எல்லாருமே என் மேலே கொலை காண்டில் இருக்காங்க. நான் போய் அம்மாட்ட கால் பண்ணி பேசணும், சமாதானப்படுத்த அப்படியே நொங்கு அப்படியே அடிக்கணும். அப்படிதான் வந்தேன் நான். மூஞ்சி பார்த்தோன்னே அடிக்கவே தோணல எனக்கு அழுதான் வந்துச்சு. சரி எல்லாருக்குமே சொல்லு. நீ என்ன சொல்ல? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம லைன் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ ஆல், பாய், டேக் கேர்.